اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمد ونصلي على رسول كريم. أما بعد، عن عائشة رضي الله تعالى عنها أنها قالت: كان الناس ينقضون الجمعة من منازلهم من الأوادي فيأتون في الأباء ويصيبهم الغبار إلى آخره. أو قال نبينا صلى الله عليه وسلم. நேற்று நாம் பார்த்த பாடம் வெள்ளிக்கிழமையுடைய மகத்துவம். வெள்ளிக்கிழமை என்ன என்பதை பற்றி பார்த்து வந்தோம். ஜும்மாவுடைய நாள். இந்த ஜும்மாவுடைய நாளில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களில் ஒன்று குறித்து விட்டு வரக்கூடியது, அதை பற்றி பேசக்கூடிய ஒரு பாடம். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறியதாவது: மக்கள் வெள்ளிக்கிழமை அன்று மதீனாவை சுற்றியுள்ள மேட்டுப்புற கிராமவாசிகளிலிருந்து தங்கள் குடியிருப்பில் இருந்து முறை வைத்து தொழுகைக்கு வந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது அவர்கள் நீளமான அங்கிகளை அணிந்து வருவர். அவர்கள் மீது புனித பொழிந்து அவர்களின் உடலில் வியர்வை துர்நாற்றம் வரும். இந்த நிலையில் அவர்களில் ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்தபொழுது, அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்றைய நாளுக்கான நீங்கள் தூய்மையுடன் இருக்கக்கூடாதா என்று கேட்டார்கள் என்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அதே அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: வெள்ளிக்கிழமை குளிப்பது பருவமுடைய அடைந்த ஒவ்வொரு மீதும் கடமையாகும் என்பதாக சொல்லியிருக்காங்க. இந்த ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸை நம்ம வச்சு பார்க்கும் பொழுது வெகு தொலைவில் இருந்து வரக்கூடியவர்கள். ஏன்னா நமக்கு இன்னைக்கு வெளிநாடுகளில், சவுதிகளில், அதாவது பாலைவன பகுதிகளில் எங்க இருந்தாலும் சரி போய் பார்த்தோம்னா தெரியும், இந்த வெயிலுடைய காலத்துல உஷ்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலத்துல வெப்பத்துடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும். அந்த சமயத்துல சாதாரணமா ஒரு 500 ஃபீட் நடந்தாலே முழுமையாக வேர்க்கணும், குளிச்சு கூட அவன் போக ஆரம்பிச்சிடும். இந்த சமயத்துல அங்கிருந்து உங்கள் வர்றதற்கு தொலைவில் இருக்கக்கூடிய சமயத்துல வாகனங்கள் நம்மளை போல பைக்கு, காரோ இதெல்லாம் வச்சுட்டு இல்லை. சாதாரண காரணத்தினால முறை வைத்து வருவாங்க. இந்த வாரம் நீங்க போயிட்டு வாங்க, அடுத்த வாரம் நம்ம போலாம் அப்படின்னு இந்த முறை வைத்து இவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். இந்த கிராமங்கள் வேற ஊற்றி நம்ம இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஒரு நல்ல இந்த சஹாபிகள் போய் நின்றாங்க. நின்ற உடனே கிராமவாசிகள் ரசூலுல்லாஹி நின்றாங்க. அதே சமயத்துல எந்த அளவுக்கு அந்த ஹதீஸுகளை பார்க்கும் பொழுது நமக்கு தெரியுது அப்படின்னா, கட்டாய கடமையான குடிப்பு கொண்டு குடித்தே தீர வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு ரசூலுல்லாஹி வலியுறுத்தியிருக்காங்க. கட்டாய குடிப்பு, பரலான குடிப்பு, நம்ம கடமையான குடிப்பு குடிக்கிறோமே, எப்படி அவசியம் மிஸ்வாக்கு செய்கிறது, வெள்ளிக்கிழமை பருவமைந்த ஒவ்வொரு மீதும் குளிப்பு கடமையாகும், இன்னும் துவக்குவதும் மேலும் தங்களுக்கு கிடைத்த நறுமணங்களை பூசிக்கொள்ளுங்கள் என்பதாகவும் அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அறிவிப்பில் பள்ளிவாசல் கொஞ்சம் தாமதமாக வர்றாங்க. அவர் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க,
சிலருக்கு என்ன நேர்ந்தது? அவங்களுக்கு அவர்கள் தொழுகையில் அறிவிப்பு செய்யப்பட்ட பின் தாமதமாக வருகின்றன. அவர்கள் தொழுகையுடைய அறிவிப்பு செய்யப்பட்டுச்சு, பாங்கு சொல்லப்பட்டுச்சு, சொல்லப்பட்டு இவங்க தாமதமாக வர்றாங்களே, உங்களுக்கு என்ன நிகழ்ந்த செய்தியாளர்களின் தலைவரே? கொள்கை அறிவிப்பை கேட்டவுடன் அந்த தொழிலை ஒன்று மட்டும் செஞ்சுட்டு செய்துவிட்டு புறப்பட்டு விட்டு என்று கூறினார்கள். அதற்கு உமரையுள்ளாக கேட்டாங்க, அப்ப எந்த அளவுக்கு தாமதமா வந்துள்ளான்னு பாருங்க. உங்களில் ஒருவர் ஜும்மாவிற்கு செல்லும் போது குளித்துக் கொள்ளட்டும் என்று ஊழியரை நீங்கள் செவியவில்லையா என்பதாக கேட்டார். என்ன இது ஒரு கேள்வியாக தான் கேட்டாங்க. நீங்க உடம்புக்கு குளிச்சுக்கோ இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. தொழுகை இருந்த காயத்து, அதாவது நுகருடைய தொழுகை நாளை இரண்டாக மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னா 4 காயத்துகளை இவர்கள் தொழுகின்றதை இரண்டாக ஆக்கப்பட்டிருக்கிறார். அந்த இரண்டு ஹுத்பாக்களுக்கு சமம். سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك. آمين. سبحان ربك رب العزة عما